ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 425. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீ சக்தி 425வது ட்ரா. நான் வந்து ஸ்ரீ சக்தி 421வது ட்ராலேருந்தே இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன் வாரத்தில் இருந்த ஸ்ரீ சக்தி நம்பர் பாருங்கள், 645 637. இதில் முதல் 3 நம்பர் 645, இந்த 3 நம்பர் இருந்து 4 மட்டும் அதுக்கு அடுத்த வார ஸ்ரீ சக்தியில் இங்கே 2 தடவை பாஸ் ஆகிருக்கும். அதாவது 421வது ட்ரால பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 422வது ட்ராக்கும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் இருந்த ஸ்ரீ சக்தி நம்பர் வந்து 918 494. இதுலேயும் முதல் 3 டிஜிட் நம்பர் 918னா இங்கேருந்து 91, இந்த 2 நம்பருமே அடுத்த வார ஸ்ரீ சக்தியில் இருக்கும். இப்போ இங்கே ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 998 954. அதுக்கு முன் வாரத்தில் இருந்த ஸ்ரீ சக்தி நம்பர் 252 192. இதுலேயும் முதல் 3 நம்பர் 25. ஓகேவா? இந்த 2 நம்பர் வந்து 5 மட்டும் அதுக்கு அடுத்த வார ஸ்ரீ சக்தியில் இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 424வது இருக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன் வாரத்தில் இருந்த ஸ்ரீ சக்தி நம்பர் வந்து 998 954. இதில் முதல் 3 நம்பர் 98னா 8 வந்து போன வார ஸ்ரீ சக்தியில் 2 தடவை பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார ஸ்ரீ சக்தி நம்பர் வந்து 949 878. இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீ சக்தி 425வது ட்ரா. போன வார ரிசல்ட்டில் முதல் 3 நம்பர் வந்து 94 மட்டும்தான். இப்போது 9 இல்லைனா 4, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீ சக்தி 421வது ட்ராலேருந்து இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கும். அதுக்கு முன் வார இந்த ரிசல்ட்டில் முதல் 3 நம்பர் இங்கே 6 4 5னா 4 அடுத்த வாரத்தில் இருக்கும். 422வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன் வார நம்பர் 918னா 91 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். 23லேயும் இதே மாதிரி மெத்தட். அதுக்கு முன் வார நம்பர் 25னா இங்கே 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து போன வாரமும் இந்த மெத்தட் இருந்தது. அதுக்கு முன் வார நம்பர் முதல் 3 நம்பர் 98னா 8 போன வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார நம்பரில் முதல் 3 நம்பர் வந்து 9 4 மட்டும்தான். இப்போ 9 இல்லைனா 4 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 9 இல்லைனா 4. அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்ரீ சக்தி வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வார நம்பர் 878, அதுக்கு முன் வார நம்பர் வந்து 954. இப்போ போன வார நம்பர்லேயும் அதுக்கு முன் வார நம்பர்லேயும் ஏ போர்டு மட்டும் எடுக்கிறீங்கன்னா 9 8ன்னு இருக்கும். 9க்கு பின்னாடி 8. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி ரிசல்ட் மட்டுமே எழுதியிருப்பேன். 780 642, அதுக்கு அடுத்த வாரம் 585, 642 585, அதுக்கு அடுத்த வாரம் 087. இப்போ இதில் ஏ போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 7 7க்கு பின்னாடி 6, இங்கே 6 6க்கு பின்னாடி இருக்க நம்பர் 5. இப்போ 9 9க்கு பின்னாடி இருக்க நம்பர் 8. இப்போ இங்கே 7 6ன்னு இருக்கும்போது இந்த 7ன்ற நம்பரோட அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் நம்பர் பி போர்டு நம்பர் பாருங்கள் 4. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 4 8 28, 28னா 8 வந்து இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 6 5ன்னு இருக்கும்போதே 6 அதுக்கு அடுத்த வார பி போர்டு நம்பர் 8. 6 8 பார்த்தீங்கன்னா 48. 48னா இங்கேயும் 8 மட்டும் அதுக்கு அடுத்த வார பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 9 8ன்னு இருக்கா, 9 போன வார பி போர்டு நம்பர் 7. 9 7 பார்த்தீங்கன்னா 63. 63னா 6 இல்லைனா 3 எடுக்கலாம். இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருக்கு. இப்போ இந்த 2வது மெத்தடுமே வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஏ போர்டு மட்டும் ஒரு நம்பர் இருந்து அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் அடுத்த வாரத்தில் இருந்தால் இப்போ இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரோட அதுக்கு அடுத்த வார பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 9 8, இங்கே 7 6, இங்கே 6 5. இப்போ இங்கே வந்து 7 4 28னா 8, 6 8 48னா 8. இப்போ இங்கே 9 7 63னா 6 இல்லைனா 3 எடுத்திருப்பேன். இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டு. அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே இங்கே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 930 353. நேற்றைய ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பரும் 3, சி போர்டு நம்பர்லேயும் 3 நம்பர் இருந்தது. இப்போ நேற்றைய ரிசல்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ போர்டு 3 சி போர்டு 3. இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட் ரிசல்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 7 8 7 8. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 272, 230 272. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 904. இப்போ நேற்றைய நம்பர் 930 353. இப்போ இங்கெல்லாம் வந்து ஏ போர்டும் சி போர்டும் ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். இங்கே 8 8, இங்கே 2 2, இப்போ 3 3. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இந்த மாதிரி நம்பர் ஏ போர்டும் சி போர்டும் ஒரே மாதிரி இருந்தால் இங்கே இருக்கிற ஏ போர்டோட முதல் டிஜிட் நம்பர் பாருங்கள் இங்கே 3. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 3 8 24. 24னா 2 இல்லைனா 4னா 2 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்னா இங்கே சி போர்ட்லேயே இல்லை ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கணும். இப்போ அடுத்து இங்கேயும் ஏசி போர்ட் 2 2ன்னு இருக்கும்போதே இந்த 2ஓட
ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 2 2 பெருக்கல் பண்ணால் 4 4 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ நேற்று ரிசல்ட்லையும் ஏசி போர்டு வந்து 3 3 தான். இப்போ இங்கே இருக்கிற 3ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் 9 9 3 பெருக்கல் பண்ணால் 27 27னா 2 இல்லைனா 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஏசி போர்டு ஒரே மாதிரி இருந்தால் இங்கே 8 8 இங்கே 2 2 இப்போ 3 3. ஏசி போர்டு ஒரே மாதிரி இருந்தால் இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணிப்பாங்க. 8 3 24னா இங்கே 2 2 2 4னா இங்கே 4. இப்போ இங்கே 9 3 27னா 2 இல்லைனா 7 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 4, பி கால்குலேஷனில் 6 3, சி போர்டில் 2 7. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோன்னா 962 967 932 937 462 467 432 437. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 96 93 46 43, பிசி வந்து 62 67 32 37. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 92 97 42 47. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து ஸ்ரீசக்தி வீக்லி சார்ட், அதுக்கடுத்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கால்குலேஷனில் 9 4, பி போர்டில் 6 3, சி கால்குலேஷனில் 2 இல்லைனா 7. பாக்ஸ் வந்து 962 967 932 937 462 467 432 437. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.